வணக்கம். திருமணத்திற்கு முன்பு ஒரு செக்ஸ் ட்ரையல் பார்க்குறல முன்னோட்டமான செக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? அனுபவம் வேணும் அப்படின்றதுக்காக. தவறு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது உங்களுடைய மனதினுடைய நம்ம நல்ல மனிதர்கள், நேர்மையான மனிதன் அப்படின்ற உணர்வை கெடுத்துரும் அது. அது மாதிரி ஒரு பெண் பண்ணா ஏற்றுக்குமா? ஆண்கள் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்கிறதில்ல. பல நேரங்களில் நண்பர்கள் இந்த மாதிரி ட்ரையல் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு மசாஜ் பார்லரோ இல்லை ஒரு பெண்ணோட கூட்டு போகிறதோ, பார்ட்டியில் ஈடுபடுறதோ, இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுவும் நம்ம வாழக்கூடிய காலகட்டம் என்பது ஒரு ஹெச்ஐவி எரான்னு சொல்கிறோம். ஹெச்ஐவி தொற்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ போய் நம்ம ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்குறோம் செக்ஸு அப்படின்றதெல்லாம் கூட தவறானது. ஏன்னா நீங்கள் முதலிரவில் போய் அதை நிரூபிக்க வேண்டியதில்லை. அன்றைக்கே செக்ஸ் பண்ணி உங்கள் ஆண்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு பரீட்சையும் அல்ல, அது ஒரு ஓட்ட பந்தயம் மாதிரி ஒரு பந்தயமும் இல்லை. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் தாம்பத்திய உறவில் இணையாக போக போகிறீங்க. அதனால் அது ஒரு பரீட்சை, அதனால் அதில் பாஸ் பண்ணிடணும், அதுக்கு ஒரு ட்ரையல் பண்ணிடணும். இந்த ஐடியாக்கள் எல்லாமே தப்பு. இந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு எதாவது பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது பயங்கர பதட்டத்தை உண்டு பண்ணிடும். உண்மையில் திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் செக்ஸ் பண்ண போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாகும். அதனால் பொதுவாக ஒரு பெண் இந்த மாதிரியான உறவில் ஈடுபடாத பெண்ணாக இருக்கணும்னு தான் ஒவ்வொரு ஆணும் விரும்புகிறது. அதே மாதிரி ஆண்களும் அதே போல் திருமணத்திற்கு முன்பு தேவையற்ற உறவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். நீங்கள் நேர்மையான மனிதனாக போகும்போது, நேர்மையான மனிதனாக வாழும்போது அதுக்குள்ள உங்களுடைய திருப்தி, உங்களுடைய மனம் இன்னும் ஒரு நல்ல நிலையில் இருக்கும். தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க மனதுக்குள்ளே ரொம்ப குழப்பங்களும் பயங்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் இந்த மாதிரியான குழப்பங்கள் பயங்கள் இல்லாமல் ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்னா நீங்கள் பல்வேறு விஷயங்களில் சரியாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது முக்கியம். திருமண வாழ்வில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்நாள் முழுவதும் உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க, அவங்களும் உங்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டியது அதுதான் திருமண உறவு. நீங்கள் திருமண உறவுன்றது பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமான எக்கச்சக்கமாக செலவு பண்ணி ஊரை கூட்டி சாப்பாடு போட்டு நகைகளை வாங்கி துணி வாங்கி பண்ணுறாங்க. இந்த வெளிச்சடங்குகள் உண்மையான அதனுடைய நோக்கம் என்னன்னு தெரியாமல் போகுது. உண்மையானது நீங்கள் உங்கள் பார்ட்னரோட நான் நேர்மையாக இருப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்னு உறுதிமொழி இருக்கிறது. அந்த உறுதிமொழியை காப்பாற்றுவது தான் திருமணத்தினுடைய வெற்றி. அதனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையாக இருங்க. எந்த காரணத்தை கொண்டும் அந்த மாதிரி விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி விட்டு கொடுக்க வேண்டியதில்லை. நன்றி.